ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சோழனும் நிலாவும் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம நிலா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு அடிபட்டுக்குன்னு தெரிஞ்சதுமே நம்ம நடேசனாக இருக்கட்டும், சோழன் எல்லாருமே ரொம்பவே பதட்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அக்கறையாகவும் பாசமாகவும் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது வெளியே நம்ம சோழன் ரொம்பவே பசிக்குதே, என்ன நிலா வேற ரூம்குள்ளே போயிட்டு இன்னுமே வரவே இல்லை, அண்ணே ரொம்ப பசிக்குதுண்ணே, எப்பண்ணே சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா, நிலா உள்ளே போயிருக்குல, ரூம்லேருந்து வெளியே வரட்டும், நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே என்னண்ணே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு, டேய் ஏன்டா இவ்வளோ கேவலமாக அலையிற, கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கண்டிப்பாக என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுடா, நான் போயிட்டு நிலாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகும். உடனே பாண்டியன் இருந்துட்டு, டே வேணாண்டா, அங்கே உள்ளே போனேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ அவங்க கையால் அடி வாங்கிட்டு தான் வரப்போகிற. ஐயோ என்னடா சொல்கிற பாண்டி, ஆமாடா நீ உள்ளே போன கண்டிப்பாக அடி வாங்கிட்டு வருவ, ஒழுங்காக வந்து இங்கே என் பக்கத்தில் நில்லு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்க. இல்லைடா பாண்டி, என்னால் பொறுமையாக இருக்க முடியலடா, ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே நம்ம நிலாவுமே வந்துடுறாங்க. நிலா வந்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் யாரும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் இருந்துட்டு, அட போங்க, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ யாருக்கு தெரியும், ஆனால் இங்கே ஒருத்தன் பசியில் செத்துக்கிட்டு இருக்கான், ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களும் இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஆமாம் உள்ளே போயிட்டு அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, நான் ஒன்றும் பண்ணலையே, சும்மா தான் போயிட்டு பெட்டு மேலே உட்காண்ட்ருந்தேன். ஏங்க அதுக்கு இங்கே ஹாலில் எத்தனை சோஃபா இருக்குது, சேர் இருக்குது, இங்கேயே உட்காந்துருந்துருக்கலாம்ல, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டீங்க, உங்களை கூப்பிடவும் முடியாமல் நீங்கள் எப்படா வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். அப்பா எப்படியோ இப்போயாவது வந்தீங்களே, வாங்க வாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா சைடு கேப்பில் இங்கே நம்ம சோழனை சைட் அடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். சோழன் சாப்பிட்ற விதம், அவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு மொக்க போட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே யதார்த்தமாக நம்ம சோழன் வந்து நிலாவை பார்த்துறாங்க. உடனே நிலா வந்து தலை கீழே போட்டுக்கிறாங்க. நம்ம சோழன், என்ன நிலா நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்குது, ஒருவேளை நிலா நமக்கே தெரியாமல் சைட் அடிப்பாங்களோ, கண்டிப்பாக இருக்கும், எப்படியாவது நம்மளை லவ் பண்ணிடணும், அவங்க டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்ட அவங்க நெருங்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்படியோ நிலா நம்மளை அவளோட புருஷனாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னா அதுவே பயங்கர சந்தோஷம் தானே, வாழ்க்கையில் வேறு என்ன தான் இருக்க போகுது இதை விட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்து, அதாவது விட்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சேரன்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணா இவனுக்கு என்னென்ன ஆச்சு, பக்கத்தில் வேற உட்காண்ட்ருக்கான், பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமோ, விட்டத்தை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரனுமே, ஆமாடா, ஆமாம் மேலே பார்த்து எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருப்பான், அண்ணே மேலே மூலையில் பேய் இது உட்காண்ட்ருக்குமோ, அடைச்சி சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் எடுத்துட்டு, டே சோலா சோலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே நம்ம சோழன் அதாவது நிலா கூட டூயட் ஆடிக்கிட்டு இருக்காங்க கனவு உலகத்தில். ஐயோ போங்க நிலா, அட இங்கே தொடாதீங்க நிலா, சரி சரி ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான், ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறீங்களா நிலா அப்படின்னு சொல்லிட்டு மேலே விட்டத்தை பார்த்து வெளியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சோழன் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சத்தமாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சோழனுக்கு உண்மையான நினைவு, அதாவது நிஜம் எதுனே தெரிய வருது. ஐயோ கனவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் கிட்ட, என்ன சோழன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா இப்படி பேசுறதுக்கு, நான் என்னங்க பேசினேன், ஏதோ கிஸ்ஸு அப்படி இப்படின்னு எதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ஓ உங்களுக்கு காதில் கேட்டுருச்சா, அப்போது நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு வெளியே பேசிட்டீங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வெளியே பேசிட்டேனா, சாரி நிலா, கனவுன்னு நினச்சிக்கிட்டேன், ஆமாம் சி ஒழுங்காக சாப்பிடுங்க, அசிங்கமாகவே இல்லை உங்களுக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க நம்ம நிலா கிட்ட. பாண்டியன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு அவமானமாக போகுது. டே பாண்டி, சிரிக்கிற வேலை வச்சுக்கிட்டுனா பல்லுலே குத்திடுவோண்டா, டேய்
பின்ன சிரிக்காம இப்படி மொக்க வாங்கிட்டு நிக்கிறப்போ எனக்கு சிரிப்பு வராதாடா? அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. டேய் பாண்டி நீ ஓவரா போய்க்கிட்டு இருக்கடா. அதுக்கப்புறம் மண்டையிலே கொட்டிருவோம் பார்த்துக்கோ. டேய் டேய் சாப்பிட்றா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் மேலேயும் கீழேயும் குதிச்சுக்கிட்டு இருந்த. இப்போ என்னடான்னா சாப்பாடை தட்டில் போட்டுட்டு ஏதோ விட்டத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா அப்படி என்ன நீ கனவு உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருந்த? அவங்க அதாவது அதான் நீலா அண்ணி. அவங்க வந்து உன்னை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா என்ன? அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு ரொம்ப ஆசைதான்டா நான் அவங்க கிட்ட இருந்து அடி வாங்கணும்னு சொல்லிட்டு, வேணாம் பாண்டி ஒழுங்கா சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு, டேய் 2 பேருமே பேசாம அமைதியா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம அதாவது சேரன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பல்லவனுமே வராங்க. பல்லவன் வந்ததுமே நம்ம நிலா இருந்துட்டு, டேய் பல்லவா உன்னை சீக்கிரமாக தானே வர சொன்னேன், இப்போ என்ன டைம் ஆகுது பார்த்தல? அண்ணி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ணி, சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ சாப்பிட்டல்ல? ஆ சாப்பிட்டேன் நீ. உடனே சோழன் இருந்துட்டு, ஏங்க அவன் போகிறப்பே சொல்லிட்டு தானே போனான் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா இருக்கீங்களா? ஒருவேளை அவன் சாப்பிடாம வந்திருந்தா என்ன பண்ண முடியும்? ஏங்க அவன் சாப்பிடாம வந்திருந்தாலுமே வீட்டில் சாப்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க சோழன், ஒருவேளை பல்லவன் சாப்பிடாம வந்திருந்தான் அப்படின்னா நீங்கள் தான் அவனுக்கு சமைச்சு கொடுத்துருக்கணும். நான் உங்களை சமைக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க சூப்பர் ஆளுங்க நீங்கள். தூங்க போகிற நேரத்தில் சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்களா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தம்பிக்கு சமைச்சு போட்டா என்ன இப்போ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க ஏங்க போதுங்க அதான் அவன் சாப்பிட்டு வந்துட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பல்லவன் எடுத்துட்டு, சரிங்க அண்ணி அண்ணி நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறப்போங்க லைட்டாக கையில் அடிபட்டிருக்கிறத நம்ம பல்லவன் பார்த்துடுறாங்க. அண்ணி என்ன அண்ணி உங்கள் கையான கீழே முட்டியாண்ட ஏதோ ரத்தக்கரை மாதிரி இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவன் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, டேய் பல்லவா ஒன்றும் இல்லைடா, கீழே விழுந்துட்டேன் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க, கீழே விழுந்துட்டீங்களா? எப்படி எங்கே என்ன என்னாச்சு எப்போ ஏதுன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்குறாங்க. டே பல்லவா போதும்டா அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்கல, சின்னதாக தான் காயம், ஏதோ ஒரு யோசனையில் அப்படி போனேன்னா தவறி கீழே விழுந்துட்டேன். அண்ணி அப்படி என்ன நீ உங்களுக்கு அவ்வளோ பெரிய யோசனை? ஒருவேளை அண்ணனுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே அந்த யோசனையில் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல்லவன் இருந்துட்டு, இப்படி கேட்டதுமே நம்ம நிலாவோ, என்ன பல்லவா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை நீ எதனால் இப்படி கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் டிவோர்ஸ்க்காக அன்றைக்கி தானே போயிட்டு வந்தீங்க கோர்ட்டுக்கு, அதான் அந்த யோசனையில் நீங்கள் போயிட்டீங்களோன்னு தோணுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பல்லவா, நீ போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இதுவாக தான் காரணமாக இருக்கணும். நம்மளை விட்டு பிரியறதுக்கு நிலாவுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஆனால் நம்மக்கிட்ட வெளிப்படையாகவும் மனசில் உள்ள காதலை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க நிலா. எப்படியாவது மனசில் உள்ள காதலை சீக்கிரமாகவே வெளியே கொண்டு வந்துடணும். அடுத்த இயரிங் வரத்துக்குள்ளே இப்போ வர லவ்வர்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பாக நிலா அவங்க வாயால் நம்மளை லவ் பண்ணுறதா சொல்லணும், சொல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே நம்ம சேரன் வந்து வழக்கம் போல் அவங்க சமையல் வேலை மற்ற வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிடுறாங்க. எல்லாரும் எந்திரிச்சதுமே டீ வச்சு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்போது நிலாவுமே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுறாங்க. நம்ம சோழனுமே ரெடியாகி கரெக்டாக உட்காண்ட்ருக்காங்க. சோழன் நினைக்கிறாங்க, நம்மளா போயிட்டு இவங்கள ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, அண்ணன் சொல்லட்டும், அப்படி இல்லைன்னா இவங்களே கூப்பிடணும், கூப்பிட வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சோஃபா மேலே உட்காண்ட்ருக்காங்க. இங்கே நம்ம நீலா சோழன் வருவாரான்னு சொல்லிட்டு சோழனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம நடேசன் இருந்துட்டு, டேய் என்னடா உட்காண்ட்ருக்க, டைம் என்னாச்சு, டைம் ஆகுதுல்ல, நிலாவை ஆஃபீஸில் கொண்டு போய் விடணும்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவோம். சோழன் இருந்துட்டு, என்ன நிலாவை ஆஃபீஸில் கொண்டு போய் விடணுமா, அவங்க போயிடுவாங்க அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா எங்கள் சோழனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சேரன் வராங்க. டேய் சோழா என்னடா, நைட்டு நான் சொன்னதை மறந்துட்டியாடா, நிலாவுக்கு கையில் அடிபட்டிருக்கு, அந்த பிள்ளை எப்படிடா வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும், நீ காரில் கொண்டு போய் விட்டுட்டு வா, இனிமேல் நீ தான் ட்ராப் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னதை எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு
சரிங்கண்ணே, நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா, அவங்க அவங்க வாயால திறந்து அதாவது அவங்க வாய திறந்து எதுவுமே பேசவே இல்லையே! ஒருவேள நான் அவங்கள கூட்டிட்டு போகறது அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம்ல. அவங்களோட விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "சோழன் ரொம்பவே ஆக்டிங் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்போ நான் உங்கள கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களா நிலா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு கையில அடிபட்டுருக்கு. அதுவரைக்கும் நீங்க ட்ராப் பண்ணா போதும்" அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா சொல்றாங்க. இத கேட்டு நம்ம சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. போதும் இந்த அளவுக்கு பேசுனதே, ஏதோ கையில அதாவது அடிபட்டது ஆறுற வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு விட சொல்றாங்க. இந்த அளவுக்கு இவங்க இறங்கி வந்தது ரொம்பவே சந்தோஷம் தான். இதுக்கப்புறமும் கண்டிப்பா எப்படியாவது இவங்க மனசுல இடம் பிடிச்சு, அவங்க மனசுல உள்ள காதல வெளிய கொண்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க. இப்போ இங்க நம்ம செர்ரின் இருந்துட்டு, "சரி சோழா, டக்குன்னு கிளம்புடா. நிலா சாப்பிட்டு முடிச்சு ரெடியா இருக்கு. நீ சாப்பிடவே இல்ல. சரி விடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலா இருந்துட்டு, "ஏங்க எனக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. நீங்க அதுக்குள்ள வீட்லயே சாப்பிட்டு வாங்க. வெளிய போயிட்டு பணம் குடுத்து நீங்க எதுக்காக காசு செலவழிக்கிறீங்க? அதான் அண்ணன் உங்களுக்கும் சேர்த்து தானே சமைச்சு வச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம செர்ரின் இருந்துட்டு, "நிலா கரெக்ட்டா சொன்னப்பா. இவனுக்கு கஷ்ட வார்த்தைனா என்னவே தெரியாமயே போச்சுப்பா. வீட்ல செய்றது சாப்பாடு எல்லாமே இவனால தான் மீறுது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்றான். மத்தபடி வெளிய சாப்பிட்டுக்கிறேன், வெளிய சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய பணத்த செலவழிக்கிறான்ப்பா. அது மட்டும் இல்லாம இத வெளிய அடிக்கடிக்கு சாப்பிட்டா உடம்புக்குமே நல்லது இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி புரிய வைப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "சோழன் எனக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. நீங்க போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வரீங்க. வெளிய நீங்க சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க. அதான் இந்த வீட்டோட மகாராணி உத்தரவு போட்டுட்டீங்கல்ல, இத நான் செஞ்சு தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சாப்பாடு கொஞ்சமா போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, "ஏங்க வாங்க கிளம்பலாம். அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா?" "ஆ சாப்பிட்டு முடிச்சுட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா இப்போ கார்ல கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு. இப்போ இங்க நம்ம சோழன் சைலண்ட்டாவே வராங்க. நிலாவுமே எதுவுமே பேசாம சைலண்ட்டா வராங்க. சோழன் இருந்துட்டு, "என்ன நிலா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கு?" "எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அதனால சைலண்ட்டா வரேன்." ஏதாவது பேசலாம்ல. ஆஃபீஸ்லலாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? வேலைலாம் நல்லா இருக்கா? ஏதாவது நீங்க பேசலாமே." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலா இருந்துட்டு, "ஆமா சோழன். எனக்கு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு ராகவ் குடுத்தாரு. கோடிக்கணக்குல அது வந்து செலவழிச்சு அந்த பில்டிங் வந்து கட்டுறாங்க. அதுக்கான டிசைன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அது முழுசா முடிக்க முடியல. நானும் ராத்திரி பகலா நிறையவே வேலை பார்க்குறேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா, என்னால முடியுமான்னு தெரியல. சொன்ன டைம்க்குள்ள நான் முடிச்சு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த டிசைன் அதாவது அந்த ப்ராஜெக்ட் மூலமா எனக்கு தனியா பணமுமே நிறைய கிடைக்கும். அத வச்சு வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கி குடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது வாங்கலாம்ல. அதனால தான். அது மட்டும் இல்லாம நான் அந்த ஆஃபீஸ்ல நல்ல பேர் எடுக்கணும். அதுவும் இதில அடங்கி இருக்கு. அதான் எப்படியாவது இந்த ஒர்க்க சீக்கிரமா நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வராங்க. சோழன் இருந்துட்டு, "கவலைப்படாதீங்க நிலா. நீங்க எந்த அளவுக்கு பிரில்லியன்ட் சொல்லிட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சுருவீங்க. கவலையப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. சரிங்க சோழன். அ சோழன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நிலா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், "இல்ல இல்ல அது ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நிலா ஏன் இப்படி தயங்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல சோழன், என்ன மன்னிச்சிருங்க. உங்கள நான் எத்தனையோ இடத்துல ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். அதான் உங்களுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. நீங்க என்னங்க என்ன காயப்படுத்துனீங்க? நீங்க வந்ததுனால தானே எங்க குடும்பத்தில உள்ள எல்லாருமே நாங்க சந்தோஷமா இருக்கோம். எங்க வீட்ல சந்தோஷமா நாங்க இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு நீங்க தானே காரணம். ஊர்ல எத்தனையோ பேர் எங்க குடும்பத்த பத்தி தப்பா பேசுனாங்க. ஏன் எங்கள பத்தியுமே தப்பா பேசுனாங்க. ஆனா, எங்கள புரிஞ்சுகிட்டு எங்கள சந்தோஷமா பார்த்துக்கிறது நீங்க தானே நிலா" அப்படின்னு சொல்லிட்டு, "அது வேணா கரெக்ட்டு தாங்க. ஆனா, உங்கள வந்து நான் ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எத்தனையோ முயற்சிகள பண்ணுறீங்க. அது எல்லாமே எனக்கு புரியுது சோழன். அது மட்டும் இல்லாம நீங்க கோர்ட்ல டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சடான்னு சொல்லிட்டீங்க. அதுதாங்க எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சியா திரும்பி பார்க்குறாங்க. கார் அப்படியே சடான்னு ஸ்டாப் பண்றாங்க. "என்ன நிலா சொன்னீங்க? அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனையா? அப்போ உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்குறதுல விருப்பம் இல்லையா?
நீங்க என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா நிலா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இங்க நம்ம சோழன் கேட்கவும், உடனே நம்ம நிலா இருந்துட்டு, அதான் சோழன் எனக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா, அ டிவோர்ஸ் போயிட்டு அப்ளை பண்ற வரைக்கும் கூட எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்ல. எந்த ஒரு அப்செட்டுமே இல்ல. நான் நார்மலா தான் இருந்தேன். அ அதுக்கப்புறம் இப்ப தான் லாஸ்ட்டா போனோம்ல, அப்போ நீங்க டிவோர்ஸ் குடுத்துருங்க, சீக்கிரமாவே குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுலருந்தே எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குங்க சோழன். உங்கள விட்டு பிரிய போறோமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அறியாமலே ஏதோ ஒரு அ இது பேசுற மாதிரியே இருக்கு. அ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சோழன் இந்த விஷயத்துல. உங்கள விட்டுட்டு போகவும் முடியல. உங்க கூட ஒண்ணு சேர்ந்து வாழவும் முடியல. என்ன பண்ண முடியும் நான்? அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இப்படி சொன்னா எப்படிங்க? ஒண்ணு அ என்கிட்டருந்து விவாகரத்து வாங்கணும். இல்ல என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும். 2மே முடியல அப்படின்னா, என்னங்க பண்ண முடியும்? நீங்க ரொம்ப குழப்பத்தில இருக்கீங்க. நீங்க ஆஃபீஸ்ல வேலைலாம் முடிச்சுட்டு வாங்க. நம்ம ஈவினிங் பீச்சுக்கு போலாம். அங்க போயிட்டு நீங்க ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட விட்டுருங்க. எதுவுமே போட்டு யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் அ உங்களுக்கா ஒரு அ முடிவு தோணும். அ அப்போ நீங்க அந்த முடிவ வந்து அ ஒ அதாவது ஓகே பண்ணிருங்க. எப்படியும் நீங்க என் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தாங்க நான் இருக்கேன். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் உங்க கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல. ஆமா, ஏன் என்ன பிடிக்கல? நான் என்ன தப்பு பண்ணேன்? நானும் நல்லவனா தானே இருக்கேன். ஆமா, ஆமா. நல்லவன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ என்னங்க சொல்றீங்க? ஆமா. எந்த பொண்ண பார்த்தாலும் வழிஞ்சு வழிஞ்சு ஊத்துறது. அது மட்டும் இல்லாம பொய்யா சொல்றது. உங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல. எந்த பொண்ண பார்த்தாலும் டக்குனு அவங்க கிட்ட பேசிறணும். அவங்க கிட்ட கடல போடணும். இதானா உங்க பொழப்பே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் தப்பான எண்ணத்துலலாம் பேசுறது இல்லைங்க. என்னமோ பொண்ணுங்கள பார்த்தா பேசணும்னு தோணும். ஆனா, ஒரு நாளுமே நான் தப்பாலாம் நடந்துக்கிட்டது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேங்க நம்ம நிலா இருந்துட்டு, "சரிங்க, அத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேங்க. பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலயே ஆஃபீஸ் வந்துருது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லருந்து அதாவது உள்ள போறதுக்காக கார்லேருந்து இறங்குறாங்க. இங்க நம்ம சோழனும், நிலாவும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ராகவ் வந்து பார்க்குறாங்க. அடிக்கடிக்கு இந்த சோழன் தான் நிலாவ கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் க்ளோஸா நின்னு எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களா? இல்ல, இல்ல. இவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்குள்ளவே நம்ம நிலா மனசுல இடம் பிடிச்சிரணும். நிலா கிட்ட நம்ம அதாவது நம்ம மனசுல உள்ள காதல சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம சோழன் இருந்துட்டு, "நிலா, சரி நிலா, நீங்க போயிட்டு ஒர்க் பாருங்க. ஈவினிங் வந்து நான் உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம நிலா இரு மனசாவே யோசிச்சுக்கிட்டு போறாங்க. நம்ம சோழன் கிட்ட எதுவும் நம்ம பேசியிருக்க கூடாதோ? நம்மளோட மனசுல உள்ள குழப்பத்த அவர்கிட்ட சொல்லிட்டோமே! ஒரு வேள நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சுக்கிட்டா என்ன பண்றது? அவர் கூட ஒண்ணு சேர்ந்து வாழலாமா? வேண்டாமா? அவர விட்டு விலகவும் முடியல. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை நம்ம நிலாவுக்கு. யோசிச்சுக்கிட்டே அப்படியே உள்ள வரவும், ராகவ் இருந்துட்டு, "என்ன நிலா, நம்மள கண்டுக்காமயே போறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நிலா பின்னாடியே ஓடி போயிட்டு, "நிலா, நில்லுங்க நிலா" அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க ராகவ். சாரி ராகவ், நீங்க நின்னுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நிலா, உங்க முன்னாடி தான் நான் நின்னுகிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு நேரா போயிட்டீங்க. ஒரு குட் மார்னிங் கூட சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு, "சாரி ராகவ், ஏதோ ஒரு யோசனையில இப்படி போயிட்டேன். சரிங்க, குட் குட் மார்னிங்" அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நிலா. ஆமா, நீங்க ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்க முடிச்சுட்டீங்களா? நாளைக்கு நீங்க சப்மிட் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, நல்லாவே ஞாபகம் இருக்கு ராகவ். நான் முடிச்சுருவேன். கண்டிப்பா முடிச்சுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நிலா. நிலா, உங்ககிட்ட ஒரு நான் முக்கியமான விஷயம் பேசணும். ஆஃபீஸ் டைமிங் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல. இப்போ தான் 9:00 ஆகுது. ஒரு 1/2 அன் ஹவர் நான் உங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ப்ளீஸ் நீங்க ஓகே சொல்வீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேங்க நம்ம நிலா வந்து யோசிக்கிறாங்க. "இல்ல ராகவ், ப்ராஜெக்ட் முடிக்கணும்ல. அதுக்கு எனக்கு டைம் வேணும்ல. டைம் பத்தாம நான் நைட் ஃபுல்லாவே ஒர்க் பார்க்குறேன். அ வேண்டாமே" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க ப்ளீஸ் நிலா, ப்ளீஸ் நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் வந்து கெஞ்சுறாங்க. "சரி ஓகே ராகவ், வாங்க எங்க பேசலாம்? இங்கே பக்கமா பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல, இல்ல, நம்ம வெளிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ராகவ், அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலுமே நம்ம இங்கேயே பேசலாமே. ஏன் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நிலா, ப்ளீஸ் நிலா,
நான் உங்க கூட இப்போ பேசியே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் நார்மலாக இருக்கவே முடியாது நிலா. புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ராகவ் கூட இப்போது காரில் போகிறாங்க. ராகவ் ரோட்டை பார்த்து ஓட்டாமல் நம்ம நிலாவை பார்த்து தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே முன்னாடி ஒரு சைக்கிள் வருது. டெஸ்ட்டு மிஸ்ஸு அந்த பெரியவரை நம்ம ராகவ் வந்து மோதிருப்பாங்க. நம்ம நிலா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. சாரி நிலா, சாரி நிலா, பயப்படாதீங்க தெரியாமல் அப்படி. என்ன ராகவ், டிரைவ் பண்ணுறப்போ நீங்கள் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே முன்னாடி வர பைக் மேலே ரோட்டு மேலே தானே இருக்கணும். நீங்கள் ஏன் இப்படி தடுமாற்றமாக இருக்கீங்க? எதுக்காக என்னவே பார்த்துக்கிட்டு வரீங்க? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி சாரி, ஏதோ ஒரு யோசனையில். இங்கே பாருங்க ராகவ், அது எவ்வளோ பெரிய யோசனையாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும். மற்றவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம டிரைவ் பண்ணணும் ராகவ். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நிலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப நேரமாக நம்ம ராகவ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தயங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிலா இருந்துட்டு, ராகவ் நம்ம வந்து கூட 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ராகவ். இதுக்கப்புறமும் நீங்கள் இங்கேயே உட்காண்ட்ருந்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. நீங்கள் என்னடானா எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி தயக்கமாகவே உட்காண்டே இருக்கீங்க. இப்படி உட்காண்ட்ருந்தா நம்ம எப்போ ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் முடிக்கிறது? சீக்கிரம் ராகவ், என்ன விஷயம்னு சொல்லுங்கள், நம்ம கிளம்பலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே ராகவ் இருந்துட்டு, அது வந்து நிலா நான் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க நீங்கள். இதுக்கப்புறமும் நீங்கள் தயங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே உட்காண்ட்ருக்க மாட்டேன். எனக்கு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் ஓகே ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நிலா, இதுக்கப்புறம் என்னால் ஒளிவு மறைவாக இருக்கவே முடியாது நிலா. என் மனசில் உள்ளதை நான் சுற்றி வளைக்காமல் டைரெக்டாக சொல்லிடுறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லணும். என்ன ராகவ், ஏற்கனவே சுற்றி வளைச்சி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ராகவ், ஃபஸ்ட்டு விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நிலா, நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. ப்ளீஸ் நிலா, என்னுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நிலா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க ராகவ், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ராகவ் இதெல்லாம்? வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்கிட்ட இப்படி தான் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா? என்ன உங்கள் கேரக்டர்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ரொம்ப நல்லவர் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடனா இப்படி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க? என்ன ராகவ் இதெல்லாம்? வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும்தான் ராகவ் பார்க்கணும். எதுக்காக நீங்கள் இப்படி கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நீலா இப்படிலாம் பேசுகிறீங்க? நம்ம அதாவது காலேஜ் போனோம் அப்படின்னா, இல்லை வேலைக்கு போனோன்னா யாராவது நம்மளுக்கு பிடிக்காதா என்ன? பிடிச்சி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லையா யாருமே? ஏன் நீலா இப்படி அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராகவ், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துட்டு போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் ராகவ், இதெல்லாம் என் பர்சனல். நீங்கள் எதுக்காக இதிலெல்லாம் தலையிடுறீங்க? நான் உங்களெல்லாம் லவ் பண்ணல ராகவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட ராகவுக்கு நெஞ்சில் இடி விழுக்குந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க நிலா, இப்படி சொல்லாதீங்க. நான் உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் மிகப்பெரிய கனவே என் மனசுக்குள்ளே ஒரு கோட்டையாக கட்டி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு என்னால் முடியாது, என்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இங்கேயே எங்கேயாவது லாரி முன்னாடி போய் விழுந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, என்ன ராகவ் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? எதுக்காக இப்படி மிரட்டுறீங்க? இங்கே பாருங்கள், ஒரு பொண்ணை மிரட்டி அவங்க மனசுக்குள்ளே இடம் பிடிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அந்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாவே இருக்காது ராகவ். ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு இப்படி சொன்னதுமே நம்ம ராகவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிலா, சரிங்க உங்கள் முடிவை சொல்லுங்கள். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை லவ் பண்ணி உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருந்தது. அதை இப்போ தான் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சுது. நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, கண்டிப்பாக உங்களை நான் லவ் பண்ண முடியாதுன்னு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ராகவ் இருந்துட்டு, சொல்லு நிலா, அப்போது ஏன் அதாவது என்கிட்ட என்ன குறை உங்களுக்கு? நான் நல்லா ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன். என் அழகில் குறையா? வேறு என்ன சொல்லுங்கள்? இல்லை எனக்கு ஏதாவது தப்பான பழக்கம் இருக்கா? இல்லை, நான் ரொம்ப நல்ல பையன் தானே. ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ராகவ், நீங்கள் நல்லவர் தான் எனக்கு புரியுது. ஆனால்
என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ராகவ். ஏன் நிலா அதுக்கான காரணத்தை சொல்லலாம்ல நீங்கள்? ஏன் இப்படி என்ன தவிக்க விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம ராகவ் கேட்க கேட்க இங்கே நிலா இருந்துட்டு, ராகவ் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா அவங்களுக்கு சோழன் கூட நடந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லவும் இதை கேட்ட ராகவ் நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியல. நிலா நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேலைக்கு வரப்போ எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி தான் நீங்கள் வேலைக்கே சேர்ந்தீங்க. ஆனால் இப்போது கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. என்னை பிடிக்காமல் என்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் கல்யாணம் நடந்துருச்சுன்னு போய் சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை ராகவ் சத்தியமாக இல்லை. என்னை அடிக்கடிக்கு வந்து ட்ராப் பண்ணுவார் சோழன். அவருக்கும் எனக்கும் எப்போவோ கல்யாணம் நடந்துருச்சு. அப்போது எங்கே நிலா உங்கள் கழுத்தில் தாலியே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் சின்ன பிரச்சனைனால நான் தாலியை கழட்டி அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். மற்றபடி அவரை நான் இப்போ வரைக்குமே மறக்கலை. அவரு கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு வருது. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு ராகவ். நீங்கள் என்னை லவ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேறு எந்த பொண்ணையாவது நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க ராகவ். உங்களை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. சாரி ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிலா எந்திரிச்சு வந்துடுறாங்க. ராகவுக்கு சத்தியமாக அதை வந்து சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, நிலா இப்படி சொல்லிட்டாங்களே. கண்டிப்பாக நிலாவுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. நிலா நம்ம கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் நினைக்கிறாங்க. சரி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நிலாவுக்கு கல்யாணம் நடந்துச்சா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுப்போம். கண்டிப்பாக நிலாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம நிலா வந்து சோழன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற முடிவை எப்போவோ எடுத்தாச்சு. சோழன்கிட்ட அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சோழனும் நிலாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவ் வந்து அவரோட மனசை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.